திருட்டுத்தனமா சாராயமா காய்ச்சறீங்க உங்களை. டேய், அடி வாங்காம அடம் பிடிக்காம மரியாதையெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, இல்ல முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் சாலா. சார், ஸ்டேஷனுக்கு மாமூல் கட்டி தான் வியாபாரம் பண்றோம். என்னது மாமூலா? அப்படின்னா நாங்க ஸ்பெஷல் பிரான்ச், பணத்தை கையால தொட மாட்டோம். இதுல மடிச்சு உள்ளவை. அது என்னையா சாராய பாட்டில 3 பிரிச்சு வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, போலீஸ் பிடிச்சதா ஸ்டேஷன்ல நாங்களே கொண்டு போய் குடுக்கறதுக்குங்க. இன்னொன்னு கோர்ட்ல கொண்டு போய் குடுக்கறதுக்குங்க. இன்னொன்னு இருக்குதே, அது உங்க மாதிரி முக்கியஸ்தர் வந்தாங்கன்னா ஸ்பெஷலா குடுக்கறதுக்குங்க. ஸ்பெஷலா? அப்படின்னா ஐயோ சார், நான் சொல்றத கேளுங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஃபேமிலி சார். ஃபேமிலியா? ஆல் ஃபேமிலி சார். ஆல் ஃபேமிலியா? அத பார்க்க தான் வந்திருக்கோம். பின்னாடியே ஓடி வா. எங்கேயா அந்த குடும்ப தலைவன்? நான் தான் சார். ஆல் ஃபேமிலி? குடும்பத்துல பொழுது போலன்னு அது வந்து சார், என்னையா வந்து கூட்டு குடும்பம்ன்றியா? எல்லா ஸ்டேஷனுக்கும் மாமூல் கட்டிட்டு தான் சார். மாமூலா? சார், உடனே ஸ்டேஷன் போன் பண்ணுங்க, வேனை கொண்டு வர சொல்லுங்க. முட்டிய பேத்துருவோம் இன்னைக்கு. தீர்த்துட்ட உடனே வா. இத காட்டியே எங்களை கவுத்துறீங்களையா? நாங்க ஸ்பெஷல் பிரான்ச்சியா? இதெல்லாம் கையில தொடக்கூடாதியா? இதுல மடிச்சு என்ன ரெடியார? மூஞ்சிக்கு 2 பட்லியா? என்ன தலைவா, ஒரே விஷயம் வச்சுட்டு வரீங்க, என்ன சமாச்சாரம்? வண்டியில சந்தன கட்ட இருக்குதுல்ல, கொண்டு போய் இறக்குனதும் முதலாளி கவனிச்சிருவாரு. அப்புறம் ஐயோ, போலீஸ் நிக்கிறாங்களே. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. யாரடா ஏமாத்த பாக்குறீங்க நாய்ங்கடா? டேய், இந்த நாட்டோட தலையெழுத்து எங்க கையில இருக்குதுன்னு அடையாளமா தான்டா இந்த 3 சிங்கம். தர்மம், நியாயம், நேர்மை, இதுக்கு 3க்கு அடையாளமா தான் இந்த 3 ஸ்டாரையும் நாங்க தோல்ல சுமந்துட்டு இருக்கோம்டா. வெள்ளை சட்டை தூய்மையை காட்டுது, சிவப்பு சட்டை கோபத்தை காட்டுது, காக்கி சட்டை கடமையை காட்டுதுடா கபோதி. உங்களை மாதிரி சோமாரிங்களுக்கு தலைவணங்க கூடாதுன்னு தான் இந்த காக்கி சட்டைய மடிப்பு கலையாம மாட்டிருக்கோம்டா. ஆமா, எதுக்கு இடுப்புல பெல்ட் கட்டிருக்கேன் தெரியுமா? இடுப்பு வரைக்கும் இல்லடா, உன்ன மாதிரி ஆளுங்களை பட்ட கலப்பதான்டா சாலா. இப்ப தெரியுதாடா? இதுதான்டா. போதும் மாமு, மூச்சு அரிக்குது, வேணாங்கிற. சார், இது யாரோட வண்டி தெரியும்? கிளி, இது யாரோட வண்டி? இந்த வண்டிக்கு யார் சொந்தக்காரன்? அவனுக்கு எவ்வளவு செல்வாக்கு? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. ஏய், நாங்க ஸ்பெஷல் பிரான்ச்டா. உங்க பெரிய புள்ளிய தம்மான் ஜெயில வச்சிருக்கோம். வண்டியில நான் சந்தன கட்டியா? ஆமா சார். நல்லா தேய்ச்சு குடிடா மூதேவி. வாடா சார். இந்த ஐயோ, இப்படி காட்டியே எங்களை கவுத்துறானுங்களே. டேய், நாங்க ஸ்பெஷல் பிரான்ச்டா, இதெல்லாம் கையால தொடக்கூடாதுடா. கைக்கு வந்துச்சா? கனமா இருக்கா? மச்சி, உண்மையான போலீஸ் வருதுடா. ஆமா, சேஞ்ச் சேஞ்ச். பாவீங்களா, சொல்லிட்டு வராது. இந்த வழியா இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல 2 பேர் போனாங்களா? அவங்க இன்ஸ்பெக்டர் இல்லையா? இன்ஸ்பெக்டர் மாதிரி தானே இருந்துச்சு. கான்ஸ்டபிளா? இன்ஸ்பெக்டர் இல்லையா? கேளுங்க சார். நேரா போய் லெஃப்ட்ல போயிட்டாங்க.
சீக்கிரம் போயா. சார் ரைட்ல போயிட்டானுங்க. டேய் என்னடா தலை தீவிரது கலைக்கிறது மறந்துகிட்டு இருக்க? கஸ்டமர் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த டீ எடுத்து கொண்டு குடுறா. யோ சும்மா போவாதயா. இன்னைக்கு நம்ம தலைவர் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுல்ல? ஆமா. யார போய் கலக்கலக்கு வேணா? ஐயோ அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் டீ போடியா. ஏண்டா தினமும் 2 டீ எடுத்துன்னு போற, 1 மணி நேரம் கழிச்சு வர்ற, எங்க போற, யாருக்குடா கொண்டு குடுக்குற? யாருக்கா? யோ தெரிஞ்சா பாய்லரையும் பாக்கெட்டையும் போட்டுட்டு ஓடிடுவேன். பெரிய மனுஷங்கயா, பெரிய இடம். உங்ககிட்ட பேசி மாளாது. இந்த டீ முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போ. சார் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஊருக்கு ஒதுக்க போறமா, யாருக்கும் தெரியாம டென்ட் போட்டு தங்கிருக்கீங்களே, அது ஏன்னு எனக்கு தெரியும். உங்களை பத்தி யார் கேட்டாலும் மூச்சு விடக்கூடாதுன்னு ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். என்னடா சொல்ற? நீங்க 2 பேரும் திருடங்க பிடிக்கிற போலீஸுங்க தானே? மாமா கொஞ்ச நேரத்துல டீ வயித்த கலக்கிடுச்சு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்களா? இதோ பாருங்க. மாமா போட்டோல லட்டு லட்டா இருக்கு மாமா. நமக்கு தெரியாம எடுத்து எப்படி இருக்க? போஸ் கொடுத்து எடுத்தா எப்படி இருக்கு? இந்தடா உன் டீ காசு. ஏண்ணே 1 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டு 100 ரூபாய் குடுக்குறீங்களே, என்கிட்ட சில்லறை இருக்குமாண்ணே? ஒரு நாளைக்கு மொத்தமா வசூல் பண்ணிடுறேண்ணே. மாமு அட்டையிலேயே போட்டா மாமு. போலீஸ் உடையில் கொள்ளை. போலீஸ் உடையை அணிந்து கொண்டு போலீஸ்காரர்களை ஏமாற்றி விட்டு பொதுமக்களிடம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இவைகளை செய்து வரும் இவர்களை போலீசார் இன்னும் பிடிக்காமல் இருப்பது ஏன்? அப்படியே போட்டிருக்கான் மாமு. மச்சி இந்த பத்திரிகை ஆசிரியர் யாரு? அவன் அட்ரஸ் என்னன்னு பாரு. வரேம்மா. நான் போயிட்டு வரேம்மா. அப்ப நான் போயிட்டு வரேன்ப்பா. என்னம்மா அதுக்குள்ள புறப்பட்ட? ஏம்மா வந்துதான் வந்த, ஒரு 4-5 நாள் தங்கிட்டு போக கூடாதா? இந்த ராத்திரி வேளையில புறங்கிறிய, உனக்கு கண்ணுவர் சரியா தெரியாத? அது இருக்கட்டும்டா. உன் தங்கச்சி மகளுக்கும் மாப்பிளைக்கும் ஒயாத சண்டை. விசேஷத்து கூட வரல பாரு. 4-5 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை குட்டி கூட பிறக்கல. நல்லபடியா ஒரு குழந்தை பிறக்கட்டுமேன்னு தான் ஒவ்வொரு கோயிலா போய்கிட்டு இருக்கேன். டிக்கெட் கூட வாங்கிட்டேன். ராத்திரி நேரத்தை பார்த்தா நடக்காது. நான் வரேம்மா. வரட்டுமா? குழந்தை தூங்கிருச்சு, தொட்டில போடுமா. பாட்டி இந்த பத்திரிகை ஆசிரியர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? ஏன் மகன்தான்? ஓஹோ 60ஆம் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ஏன்பா வந்ததுதான் வந்தீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடாது? உங்க பொண்டாட்டிங்களை கூட்டிட்டு வந்து என் பிள்ளை காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினா எவ்வளவு நல்லது. சரி சரி, இந்த தெருக்கோடியில தான் வீடு. போங்க போங்க, சீக்கிரமா போங்க. யாரப்பா நீங்க? தெரியல. நாங்களேதான். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை பத்தி உன் பத்திரிகையில தப்பு தப்பா எழுதுவேன். கேட்டா சொல்ல மாட்டோமா? ஆமா பத்திரிகையில தான் பூ சுத்துறான்னு பார்த்தா வீட்லயுமா? டேய் வந்த வேலையை கவனிடா. கவனிச்சிருவோம். என்னையாது என்னையாது? பேங்க்ல இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சிருக்கோம். அல்காத்தனமா 50 நாள் எழுதிருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? ஆசிரியரே இதான் உன் மருமகளா? சுமாரா இருக்கு. மாமா மாமா என்ஜாய். எங்க போறான்ற? கற்பழிக்க போறான். நீ தப்பு தப்பா எழுதிய ஒரு கணக்கு, அதுல இதையும் சேர்த்துக்க. பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கா மாமா. இவங்களை பிரிச்சா நமக்கு பாவம் மாமா.
ஆமா ஆசிரியரே, உன்னை உயிரோட விட்டா இதெல்லாம் பத்திரிகையில் எழுதிருவல்ல? ஆமா மச்சி, கண்டிப்பா இதே கையால எழுதிருவான். அப்படியா? அப்ப கை எனக்கு, கால் எனக்கு, அப்ப தலை ரெண்டு பேருக்கா? சார், இங்க ஒரு புக்கு கிடக்கு சார். இந்த பாடியில பேக் பண்ணுங்க. மாமா ஓ பண்ண கூட தர்ம கணக்குல எழுதி வச்சுதான் எங்க டீயே கொண்டு வரேன். சும்மா சாப்பிடு. என்ன சார் இது? டீயை வச்ச உடனே உறிஞ்சிருவீங்க. இன்னைக்கு என்னடா வேலையில மும்முரமா இருக்கீங்க? அட போடா, என் மேல் அதிகாரி எனக்கு ஓலை அமைச்சிருக்காண்டா. இவங்கள உங்க மேல அதிகாரி? இவங்களுக்கு என்ன பயந்துட்டு இருக்கீங்க? ஏன் சார், இவங்க நம்ம ஆளு சார். நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க தெரியுமா உங்களுக்கு? இவனுக்கு யார் தெரியுமா? கொலைகாரனுங்கடா. இவனுங்க கொலைகாரங்களா? இவங்களை புடிச்சு கொடுத்தா 50,000 ரூபாய் கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. சார், இவங்க புடிச்சு கொடுத்தா 50,000 கிடைக்கும்ல சார்? கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னா உங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் சார். மரியாதையா போலீஸ்ல சரணடைஞ்சிருங்க. மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன். நான் 3 என்றதுக்குள்ள மரியாதையா சரணடைஞ்சிருக்க. 1 2 3 ஃபயர். நெஞ்சில வாமா. நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உங்க பேர் என்ன? சார், என் பேர் மச்சி, இவன் பேர் மாமு. டேய், போய் சொல்லாதடா. இப்பதானே உண்மையை சொல்றேன்னு சத்தியம் பண்ணோம். சார், என் பேர் மச்சி, என் பேர் மாமு சார். கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். பதில் சொல்ற மாதிரி கேள்வி கேளுங்க. உங்க உண்மையான பேர் என்னன்னு கேட்டேன். சார், இந்த பேர் ஊர்ல இருக்கு சார். இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதா சார் அதெல்லாம் தேவை. எவனோ கொள்ள அடிக்கிறதுக்கு நாங்க எதுக்கு சார் ஓட்டு போடணும்? அதைத்தான் நாங்க பண்றோமே. ஆர்டர், ஆர்டர். யுவர் ஆனர், இவர்கள் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க இந்த குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஆட நீங்க ஒண்ணு சார், நாங்க செஞ்ச குற்றத்துல பாதியை தானே அவர் படிச்சாரு. மீதியா? போன ஆடி மாசம் 2ஆம் தேதி பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சோம். அரசாங்க வக்கீல் 4 லட்சம்னு படிச்சாரு. மீதி 1.5 லட்சம் எங்க? அது உட்கார்ந்துருக்காரு எங்களை பிடிச்சவரு, இடம் வாங்கி போட்டிருக்காரு. என்ன நீங்களே கேளுங்க. ஆர்டர், ஆர்டர். இந்த வழக்கை பற்றிய தீர்ப்பை இம்மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன்.